ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் சேலஞ்ச் 5 தான் வந்து பார்க்க போறோம். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி 3D பிளேலிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க, 3D வந்து நிறைய பேர் கேட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டிசைன் வந்து பேக் சைட் கார்டு மட்டும் நான் எப்படி 3Dயில் ஒர்க் பண்ணும் அப்படின்றத வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன் சேலஞ்ச் 5 இந்த வீடியோல வந்து நான் ஒரு சின்ன டிப் வந்து உங்களுக்கு குடுக்க போறேன். ஓகேங்களா? நெறைய டிசைனர்ஸோட டவுட் வந்து என்ன அப்டின்னா, நானே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் வரல அப்டின்றது ஒரு கண்டிப்பா எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங் நம்ம டிசைன் வந்து பிராக்டிஸ் பண்றோம் அப்டின்னா, நம்மளா வந்து ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துட்டு, நம்ம வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே வராது. பிளாங்க்கா இருக்கும். என்ன வைக்கணும்? என்ன செக்ஷன்ஸ் போணும்? என்ன மாரி எதுவுமே ஒரு ஐடியாவே இருக்காது. ஃபுல் பிளாங்க்காவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? என்ன டிப் அப்டின்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்பன்னா, என்ன கான்செப்ட் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிருங்க. சாம்பிள் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வெப்சைட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்பன்னா, உங்களோட ரெக்யர்மென்ட் உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, நான் காமர்ஸ்லனா இந்த மாரி பண்ண போறேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வச்சு பண்ண போறேன். இல்ல ஸ்பெசிஃபிக்கா கிளாத்ஸ் இல்ல நான் வந்துட்டு ஷூ இந்த மாரி ஸ்பெசிஃபிக் என்ன மாரி ப்ராடக்ட் வச்சு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி நீங்க வந்து திங்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? தென் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து பாருங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன அப்பன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஆல்ரெடி டிசைன்ஸ் வந்து பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க போய் Googleல போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்ப சாம்பிள்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ் வெப்சைட் யூஐ அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேங்களா? இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிபிள்லேருந்து நெறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்துட்டு பிஹான்ஸ்லயும் உங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் நம்ம Pinterestல தேடுறது அப்படின்னாலும் தேடிக்கலாம். இது எல்லாமே யூஐக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்படியே அந்த டிசைன் அப்படியே காப்பி பண்ணி நம்ம ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது டிசைன எப்பவுமே. ஓகேங்களா? இதுல வந்து என்ன அப்படின்னா, நான் காப்பி பண்றேனே டிசைன அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். நானா தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. யாரா இருந்தாலுமே ஆக்சுவலா ப்ரோ டிசைனர்ஸா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட டிசைன் ப்ராசஸ்ல வந்து ஒரு ஸ்டெப்ல வந்து கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன்ல வந்து அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்களோ, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான இன்ஸ்பிரேஷன் சம் டிசைன்ஸ வந்து அவங்க கலெக்ட் பண்ணி ஃபிக்மால வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுலருந்து அவங்க ரெஃபர் பண்ணி ஓகே ஒரு ஃபீச்சரா வந்து இந்த ஐடியா நல்லா இருக்கு. இந்த டிசைன் இந்த மாரி லே அவுட்ல பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாவ வந்து அவங்க கேதர் பண்றதுக்கு கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற அந்த ஸ்டெப்ப வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து அத யோசிக்க வேணாம். லைக் நான் டிசைன்ஸ் வந்து காப்பி பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்க்குறோம். அந்த ஐடியால நம்மளோட ஐடியாவ சேர்த்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வந்து ட்ரிபிள். ஓகேங்களா? ட்ரிபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் ஆப்பா இல்ல வெப்சைட்டா அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்கா சர்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் என்ன மாரி வேணும் அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பி பண்ணி உங்களோட டிசைன்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த இந்த செக்ஷன்ல வந்துட்டு இந்த டிசைன், இந்த லேஅவுட் வந்து பிடிச்சிருக்கு, இல்ல இந்த கார்ட் டைப் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து மொத்த டிசைன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு காமர்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பா நிறைய செக்ஷன்ஸ் வரும். ஹீரோ செக்ஷன் இருக்கும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ செக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹீரோ செக்ஷனுக்கு தனியா இன்ஸ்பிரேஷன் கலெக்ட் பண்ணுங்க. லைக் எந்த மாரி பண்ணலாம்? ஆ கேரோசல் டைப் பண்ணலாமா? இல்ல வேற மாரி ஏதாச்சும் பண்ணலாமா? அனிமேஷன்ஸ் அந்த மாரி எல்லாமே ஒரு ஐடியாவா யோசிச்சு என்ன பண்ணுங்க அப்பன்னா, இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கணும். ஒரு செக்ஷனுக்கா. ஓகேங்களா? தென் நீங்க உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் கிடைக்குதோ, அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஓகே இந்த இந்த டைப் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா எடுத்து உங்க டிசைன்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பன்னா, 2, 3 இமேஜஸ வந்து கலெக்ட் பண்ண அப்புறம் வந்துட்டு, நம்மளுக்கு தோணும்ல, ஓகே இந்த டைப் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ட்டு. இதுல இருந்து இந்த 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 சைட் கேரோசல் டைப் இது நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கீழே வந்து இந்த மாதிரி கர்வ் டைப் கொடுத்தா நல்லா இருக்கும். கேரோசல்லயே இந்த மாதிரி கர்வ் டைப் கொடுத்தா நல்லா இருக்கும். தென் நீங்க ஒரு கார்டு மாதிரி வச்சு இதை ஸ்க்ரோலபிளா வச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியாவை ஒரு டிசைன் தான் நீங்க எடுக்கணும். தென் நீங்க வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ நம்மளோட சம் ஐடியாஸ் வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் வந்து கெட் பண்ணிட்டோம். ப்ளஸ் எல்லாமே ஒரே பேஜ்ல இருந்து நம்ம காப்பி பண்ணல. ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து நம்ம ஒரு ஒரு ஐடியாவை நம்ம எடுத்திருக்கோம்.
ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஃபைனலா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்புட்னா, ஒரு பெஸ்ட் அவுட்கம் வரும். வித் ஆர் ஐடியா. நம்மளோட ஐடியாவோட, ஓன் ஐடியாவோட நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நம்ம ஐடியாவோட இருக்குமா? ஸோ வந்துட்டு நீங்க வந்து அத காப்பி பண்ண மாரி இருக்காது. ஓகே நம்மளும் ஒரு டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸ்டார்ட்டிங் வந்து கண்டிப்பா டிஃபிகல்ட்டா இருக்கும் நான் சொல்றேன். நீங்க பண்ண ஓகே உங்களோட டிசைன் ஸ்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆகும். உங்களுக்கே தோணும். இப்போ காமர்ஸ்ல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாரி டைப்ஸ்ல நெறையா இருக்கும். தென் கலர் ஷோ பண்றத டிஃப்ரெண்ட் வேல காமிச்சிருப்பாங்க. ஒரு இதுலயும் வந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க டிசைன்ஸ் வந்து பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒரு ஐடியா வரல அப்படின்னு ஒரு பிளாங்க் மைண்ட்ல இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாரி மோர் டிப்ஸ் வந்து போடுறேன். இந்த டிசைன் சேலஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன டிப் மாரி உங்களுக்கு நான் குடுக்குறேன் இந்த பிளேஸ்ல. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.